அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திகள் உடனடியாக குவைத் திரும்புமாறு எச்சரிக்கை விடுத்த குவைத்தின் வெளியுறவு அமைச்சகம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கை விடுத்த த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். அடுத்து குவைத் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் குவைத் வர உள்ளதாக என்பிடிசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திகள் லெபனான் நாட்டிற்கு செல்வதை தவிர்க்குமாறும் லெபனானில் உள்ள குவைத்திகள் உடனடியாக குவைத் திரும்ப வேண்டும் என குவைத்துடைய த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. லெபனான் நாட்டில் தற்போது உள்ள சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தால் இத்தகைய அதிரடியான அறிவிப்பை குவைத்துடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல எமர்ஜென்சி நம்பரையும் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத் மங்காஃப் தீ விபத்தில் காயமடைந்தவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை குவைத்திற்கு இன்று அழைத்து வர என்பிடிசி நிறுவனம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்த கோர தீ விபத்தில் பலியான 50 வெளிநாட்டவர்களுக்கு கூடிய விரைவில் 15,000 அமெரிக்கன் டாலர்கள் இழப்பீடு வழங்கப்படும் என குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமத் அல் ஜாபல் சபா அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தின் வாகன ஓட்டுநர்களுக்கு குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் மிக முக்கியமான எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக தங்களின் வாகனத்தை சரிபார்த்த பிறகே வாகனத்தை இயக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் குவைத்தில் அடிக்கிற 52 டிகிரி வெயிலில் பராமரிப்பு இல்லாமல் இயங்கும் வாகனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்து வருகிறது. அதனால் நம்ம ஆளுங்க வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்பாக ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா, ரேடியேட்டர் ஃபேன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இன்ஜின் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த தகவல், குவைத்தில் அடிக்கிற வெயிலில் ஒரு நிமிஷம் கூட பொது வெளியில் நிற்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் தொழுகைக்கு வரும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படக்கூடாது என்பதற்காக குவைத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களையும் சுற்றி வாட்டர் டேங்க் லாரியின் மூலம் சூட்டை தணிக்க தண்ணீர் அடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட் ரூட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. திருச்சி டு குவைத் 18,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 109 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 12,600 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 85 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 13,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 70 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,600 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 70 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 66 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 50 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 271 ரூபாய் 55 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 987 ரூபாய் 15 பைசாவாக உள்ளது. நான் சொன்னது இப்போ குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 350 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினாராக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.